1000 தெய்வம் இருக்கட்டும், நம்ம பெத்த தாய் தகப்பனை தான் வணங்கணும். அப்பேற்பட்ட தெய்வம் தான் முதல் தெய்வம் இருக்காங்க. ஏன்னா உலக பொதுமுறை என்று சொல்லக்கூடிய நூலில் வள்ளுவர் பெருந்தகை அழகா சொல்லி வச்சிருக்காரு. எப்படி? ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். இதற்கு என்ன பொருள்? ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய குழந்தையை 10 மாதம் இந்த கருவறையில் சுமந்து பெற்று இருக்கும் பொழுது சந்தோஷம் அடைகிறாள். அதை காட்டிலும் அவள் எப்ப சந்தோஷம் அடைகிறாள்? பிறர் பாராட்டும் பொழுது தன்னுடைய பிள்ளைய நல்ல பிள்ளையா இருக்கானே, நல்ல அறிவான பிள்ளையா இருக்கானே, நல்ல திறமையான பிள்ளையா இருக்கானேன்னு பிறர் புகழும் பொழுது அதை காட்டிலும் சந்தோஷம் அடைகிறாள் பெற்ற தாயாகப்பட்டவள். அது மட்டுமா சொல்லி வச்சிருக்காரு? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஏன் இந்த குறள் எழுதி வச்சிருக்காரு? பிள்ளைங்கெல்லாம் படிக்கிறீங்களா? என்ன காரணம்? என்னப்பா காரணம்? என்ன கருப்பு டாப்ஸ் கீழே தலைய குடிய விட மாட்டேன் சகோதரி, என்ன காரணம் தெரியுமாடா? அதாவது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு பெற்ற தாய் தந்தையோட பேரையே முதல் குறள்ல அவர் ஒப்பிட்டு எழுதியிருக்காரு. அகர முதல எழுத்தலாம்னு. அப்பேற்பட்ட பெற்ற தாய் தந்தைக்கு பெருமை கொடுத்துருக்காரு. யாரு? வள்ளுவர் பெருந்தையாகப்பட்டவர். அப்பேற்பட்ட தாயை அவர் வணங்கணும். அவர் நினைச்சமானே நம்மளும் இந்த இடத்துல தாயை வணங்கணும்லங்க. என்னங்க? ஏன்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாய்க்கு பின் தாரம் இருக்காங்க. என்னப்பா? தாய்க்கு பின் தாரம் இருக்காங்க. ஆனா தாய் தகப்பனை பார்த்தாலும் கட்டின மனைவியும் பார்க்கணும். மனைவியை மட்டும் இப்ப தாரத்தை யாரு, பொண்டாட்டியை யாரு பார்க்குற? அம்புட்டும் போய்கிட்டு இருக்கு. அப்படி சரி இருக்கட்டும். அதனால பெற்ற தாய் தந்தையை மறக்கக்கூடாது, மனைவியை மறக்கக்கூடாது, பிள்ளை குட்டியும் மறக்கக்கூடாது. என்னப்பா? அப்படி இருந்துட்டால் நான் எப்பயுமே என்னுடைய தாய் நினைப்புல இருக்கிறனால, ஆமா, எனக்கு தாய் தான் முதல் தெய்வமே எல்லாமே. அதனால தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையின் நட்பின் எல்லை. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நன்றிதா, நன்றி பாப்பா, நன்றி. இருந்துட்டாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை விரைவாக சந்திக்கணும். காலதாமதம் காரியத்துக்கேடு. காலத்தை நேரத்தை அனுசரிக்காதவே கோலமரியா குரங்கு கோப்பாமான் இருக்காங்க. பொம்பளை பிள்ளைய சந்திச்சிருவோமாப்பா. தரணி சிரியா, தரணி சிரி. அதுக்கப்புறம் ஒருத்தி இருக்காளே ஆனந்த ஜோதி. ஆனந்த ஜோதி, ஆனந்த ஜோதி ரொம்ப ஆனந்தமயமாவே வருவா. என்னங்க? அப்பேற்பட்ட பெண்மணி சந்திப்பதற்கு ஒரே ஒரு பாடல், கேப்டன் விஜயகாந்த் புகழ். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளியை போல குணம் படைச்ச தென்னவனே,
அந்த வானத்தை போல மனம் படைத்து மன்னவனே சந்திக்க வேண்டும். அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்டு பூமி பூமி உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவளே மறந்த அவ செத்தவனே தாண்டா. அந்த உத்தமியே நினைச்ச அவ உத்தமனே தாண்டா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. பெத்த மனசு சுத்தத்தில் சுத்தமடா, இந்த புள்ள மனசு பித்தத்திலும் பித்தமடா. தெய்வம் ஒரு தாய்க்கு கீழதா, அந்த தாயவளு சாமிக்கு மேலதா. இந்த தெய்வம் ஒரு தாய்க்கு கீழதா, இந்த தாயவளு சாமிக்கு மேலதா. ஆராரிரு பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ இது யாரோ யாரோ. என் தெய்வமே இது பொய் தூக்கமா, நான் தூங்கவே ரொம்ப நாளாகுமா. 10 மாசம் என்ன சுமந்து பெட்டை எடு
பாசத்துக்கு முன்னாலே அத்தனையும் சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே அத்தனையும் சும்மா எறும்பு கண்டாமே தூசுதும்பு சேராமே துப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் இல்லாமே கஞ்சி தண்ணி இல்லாமே பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே அத்தனையும் சும்மா ஓ பாசத்துக்கு முன்னாலே அத்தனையும் சும்மா உன்ன புள்ளாத்தா இன்ன பெத்து போட்டா இன்ன பெத்தாத்தா கண்ணீரத்தான் பார்த்தா சொல்லி சொல்லி நாளானது சொன்னால் துயர் தீராது சொல்லி சொல்லி நாளானது சொன்னால் துயர் தீராது அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த முல்லை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் நேரும் தாயே அன்னை ஓடாளையும் அன்னை ஓடாளையும் அம்மா நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீ பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணாரை கண்டாலும் சே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீ பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணாரை கண்டாடும் சே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீ கீழ்வானிலே ஒளி வந்தது உன்னை விட்டு கிளி வந்தது கீழ்வானிலே ஒளி வந்தது உன்னை விட்டு கிளி வந்தது நாள் பார்க்கும் ஆகாயம் இங்கு நீ பாடும் பூபாடும் நாள் பார்க்கும் ஆகாயம் இங்கு நீ பாடும் பூபாடும் வாழும் பயிர் வாழு நீதானே நீர் வார்த்த கார்மேகம் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீ மணி மாளிகை மாடங்களும் மலர் தூவியே பஞ்சங்களும் மணி மாளிகை மாடங்களும் மலர் தூவியே மஞ்சங்களும் தாய் வீடு கூடில்லை அந்த தாளாட்டாடில்லை தாய் வீடு கூடில்லை அந்த தாளாட்டாடில்லை கோயில் தொழும் தெய்வம் நீ இன்றி நான் காணுவேனில்லை நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீ பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணாரை கண்டாடும் சே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு
தந்தாயினி. நன்றி நன்றி நன்றி. ஏங்க யார் நீ? நான் தான் இந்த காட்டுக்கு இளவரசன். ஓ, 2 பிள்ளைகளுக்கு துணைக்கு வந்திருக்கியோ? ஆமா. காவலக்காரன். என் பேர் இடம் தெரியுமா? ஆ. என் பேர் வீரத்தேவன். ஓ. ஏங்க ஆ. நாங்க அண்ணன் தம்பி 7 பேர். ஆ. என் தங்கச்சி 8. 8. இத்தனைலாம் 10வது. எங்க அப்பா 9 தேடி 9வது பிள்ளைக்கு அடிக்கட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதியா? இன்னொன்னு தெரியுமா? என்ன? வயசுக்கு மீறின பையன் இருக்கானே, ஆமா. இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி எங்க அப்பனுக்கு ஆசையே இல்லை. இன்னும் கல்யாணம் முடிக்கலையா? ஆமாங்க. என்னையா சொல்ற? நான் எங்க அப்பாட்ட கேட்கற சங்கடப்பட்டுக்கிட்டு பொம்பளை பிள்ளை இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சிருப்பாரு. ஒரு பெரிய மனுஷன் கேட்டேன். என்ன? யார் அந்த பெரிய மனுஷன்? யாரு? நம்ம குலாப்புட்டு குருநாதன். சரி. கேட்டதுக்கு அந்த ஆள் என்ன சொன்னார் தெரியுமா? ஆ. உங்க அப்பாவை நீங்களும் படுத்திருப்பேல, ஆமா. படுத்திருக்கிற நேரம் உங்க அப்பா மேல சைஸா காலை தூக்கி போடு, சரி. உங்க அப்பா புரிஞ்சுக்குருவாரு, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறான்னு சொன்னார். பத்தி ஐடியா கொடுக்கறதுக்கு அவர் சொன்னதை பேச்சை கேட்டு ஆ. முந்தா நேத்து நானும் எங்க அப்பா ஒன்னா படுத்திருந்தோம். சரி. சைஸா எங்க அப்பா மேல காலை தூக்கி போடுறேன். ஆஹா. சண்டால என்ன சொல்றேன் தெரியுமா? என்ன? தள்ளிப்பறி, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம்ன்றாரு. உன்னையே உன் மனைவியை நினைச்சிட்டாரா? உங்க மனைவி உங்க அம்மான்னு? எங்க அம்மா நினைச்சிட்டாரு. அதியா? சரி, இந்த பிள்ளைக்கு அது கேட்போம். ஆ. கல்யாணம் தான் பண்ணி வைக்கல, இந்த பிள்ளையவா? இவங்க கட்டி வைக்க மாட்டேன்றாங்க. சரி, நம்மளாச்சு. என்னைக்கு ஒன்று சேர்றதுன்னு கேட்டேன். ஓஹோ. மழை பெய்யுற அன்னைக்கு எங்க குடிசை பக்கம் வாயா, சரி. கரண்ட் இருக்காது, ஆ. அன்னைக்கு ஒன்று சேருவோம்னு சொன்னான். ஓஹோ. சரின்னு சொல்லி அவள் பேச்சை கேட்டு நானும் குடிசைக்குள்ள போகிற ஒரு நாள் மழை. சரி. அவள் குடிசைக்குள்ள போயிட்டேன். சரி. புள்ள படுத்திருந்தா. ஆஹா. தூக்கி போட்டு அமுக்கிட்டேன். சரி. அமுக்கி முடிச்சதுக்கப்புறம் பாருங்க, ஆ. கரண்ட் வந்துருச்சு. சரி. கீழே அந்த பிள்ளை தான் கிடக்குன்னு பார்த்தா வேற கீழே அந்த பிள்ளை இல்லை. யார் இருந்தது? அவங்க ஆத்தா கிடந்திருக்கா. சண்டாளி சத்தம் போடக்கூடாது, காஞ்ச வாட்டில் கிடந்திருப்பாவோல. ஒன்றும் சொல்லலையா? எதுவுமே பேசாம கிடந்துட்டாயா. இப்போ எங்க அப்பா அருவாளை தூக்கிட்டு தேடுறேன் என்னை. எதுக்கு? என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துட்டா முட்டாப்பாளே. ஆஹா. உன்னை வெட்டாத அருவாளை வீட்டில் வச்சுக்கலாம். இதுக்கு தான் முதல்ல கல்யாணம் முடிச்சு வச்சுக்கலாம்ல. எங்கெங்க புரியுது. பருவத்தோட பயிர் செய்யணும் என்னைக்குமே. பருவத்தோட பயிர் செய்யணும்னு எனக்கு தெரியுது, ஆ. எங்க அப்பனுக்கு தெரிய மாட்டேது. அதியா? இதாவது பரவாயில்ல. என்ன? அவ பின்னாடி நாயா நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அழகி ஒன்றும் கிடைக்கல. எந்த பிரச்சனும். இன்னிப்போ அவளுக்கு எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. சரி. என்னால ஒன்றும் செய்ய முடியாம போகுது. என்ன வயசு முந்திருச்சுல? என்ன வேணா சொல்றீங்க? அதுதானே நம்ம ஏக்கம் நமக்கு தெரியுது. சரி. அந்த பிள்ளைகளுக்கு தெரியுதா? தெரியுமா? இருந்தாலும் தங்கச்சியாச்சும் சொல்ல முடியாதுயா. என்னடா குசோ போட்டு விட்டானா? அதுவும் நீ வந்த ஒன்று அது நடக்குது. அவனுக்கு பூரிப்பாயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. நல்ல அன்னதான சாப்பாடில் பெருங்காயத்தை நிறையா போட்டிருப்பாங்க போல. அடிச்சு கிளப்புறாங்க வாட்டுக்க தமிழ் டுமில்னு. யார பள்ளம் பறிச்சிருச்சுடா இடம். அவன் அப்பக்கப்ப அந்த மாதிரி பய ஒருத்த முந்தானத்து நாடத்துக்கு வந்தேன். எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க அப்படிங்க. இந்த நீ டப்பாவை கையில் கொடுத்துட்டேன். நான் போடுற குசுவை கூட அதில் பிடிச்சி வைடா. குசுவை மட்டும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. என்ன? குசுவுக்கு தனி ஒரு மரியாதையே உண்டு. இதுக்கெல்லாம் மரியாதை இல்லையா இருக்கு? எப்படின்னா, மதுரையில் ஒரு அக்கரகாரம். சரி. அக்கரகாரத்தில் அந்த குருக்கள் வீட்டில் பொண்ணும் பொருள் நிறையா இருக்கு. சரி. இதை ஒரு களவாணி பையன் நோட்டை வச்சுக்கிட்டே இருக்கான். ஆஹா. ஒரு நாளைக்கு இந்த ஐயர் வீட்டில் இறங்கி இருக்கிற நகை நட்டப்புறம் களவாண்டு போடணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு களவாணி பயலுக்கு மனசில் ஒரு ஆர்வம் ஆயிடுச்சு. சரி. மனசில் ஒரு ஆர்வம் ஆன உடனே என்ன பண்ணுறான், ஒரு நாள் பாருங்க பொருட்க தண்ணியை போட்டு சரி பொரோட்டா முட்டை அது இதுன்னு தின்னுட்டு ஐயர் வீட்டில் இறங்கிட்டான். சரி. இறங்குனா ஐயர் வீட்டில் இருக்கிற பண்டை பாத்திரம் நகை நட்டு காசு போகிறான் எல்லாத்தையும் களவாண்டு மூட்டையை கட்டிட்டேன். அது வரைக்கும் ஐயர் படுத்துக்கிறாரா? மூட்டையை கட்டிட்டு வீட்டை விட்டு அப்படி வெளியேறுவோம்னு கால் எடுத்து வச்சால. சரி. தர்த்தனிய பயலுக்கு குசு வந்துருச்சு. சாப்பிட்டது அப்படி இல்லை, புருட்டுன்னு போட்டா ஐயர் முழிச்சுக்குருவாரு, டமார்னு போட்டா ஐயர் முழிச்சுக்குருவாருன்ட்டு ஆமா செவத்தோட செவரா வச்சு நசிக்கிறோம் சொல்லி செவத்துல விட்டுக்கா பிசுக்குன்னு போயிடுச்சு. சத்தமா போட்டிருந்தா கூட வாடை வந்திருக்காது. சரி. பிசுக்குன்னு போட்ட உடனே ஐயருக்கு வாடை தட்டுப்பட்டுருச்சு. ஆஹா. ஐயர் சைஸா எந்திரிச்சு அவர் பொண்டாட்டிகிட்ட சொல்றாரு, எப்படி? அடியே பங்கஜம், நோ குசு நேக்கு தெரியும், நே குசு நோக்கு தெரியும். ஆமா. பிள்ளைய குசு பெருங்காய குசு. சரி. வேத்தாள் குசு முட்டை குசு நார்தரி எந்திரிச்சு லைட்டை போடுறீன்னு சொல்ல. லைட்டை போட்டா கலாணி போய் கிடு 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 கிடுன்னு ஆடிட்டு இருந்தா. அப்ப அந்த இடத்துல குசுலே கண்டுபிடிச்சாரு பத்தியா? எவ்வளவு இருக்கு பத்தியெல்லாம். இன்னொன்னு தெரியுமா? என்ன? தண்ணிக்குள்ள மட்டும் இந்த மாதிரி ஆள் போட்டான்னு வச்சுக்கோங்க, சரி சுறாமீன் மூச்சு விட்ட மாதிரி அடிங்க. படுத்திருக்கான், அவங்களுக்குள்ள போட்டு விட்டுறாத. ஏன் முருகா? என்ன
பயலுக ஊரா அவன் குசு போட்டுன்னு அம்புட்டு சந்தோஷம். அது என்ன செய்யறது, மனிதனுடைய இயற்கை அதை நான் சொல்ல முடியுமா? சொல்லிடுறான் பாரு. ஆளு மண்டே சிச்சுக்கப்பா, நல்ல அழகான பையன். அதை ஒருத்தன் வீடியோ எடுக்கிறியான் பாரு. செல்லு இல்லாத ஒரு சின்ன பிள்ளைகிட்ட அந்த காலத்தில் நிலா காமிச்சு சோறு விட்டுனது அந்த அப்போ. இப்போ பூரா செல்ஃபோனை காமிச்சு தான் சோறு விட்டுறாங்க. அதில் அவங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தடவி பார்த்துக்கிறாங்க. இப்படி சரி. இதில் இன்னொன்று என்ன தெரியுமா, தயவுசெய்து சின்ன பிள்ளைகிட்ட செல்ஃபோன் கொடுக்காதீங்க. நாளை பையன் மைண்ட செல்ஃபோனை வாங்கிட்டேன். ஆமாம், அது உண்மை தானே. ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த ஆன்லைன் கிளாஸு கொரோனா டயத்தில் எடுத்தாங்க. ஆமாம், அதுக்காக பையன்கிட்ட பெரிய ஒரு செல் வாங்கி கொடுத்து ஆன்லைன் கிளாஸ் நடக்கும்போது வாங்கி கொடுத்தா அந்த நேரம் பாடம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, நான் பிள்ளை நல்லா தான் படிக்கிறான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி, விட்டதுக்கப்புறம் ஒரு நான் என்ன பண்ணேன், சரி பையன் படிச்சுக்கிட்டு இருக்கேன், விடாமல் படிக்கிறானே, பின்னாடி போய் பார்ப்போம்னு சொல்லி ஒளிஞ்சிருந்து பின்னாடி பார்க்குறேன். சரி, பையன் மொட்டை குண்டி படம் பார்த்துக்கிட்டு எனக்கு வந்துச்சு ஒரு கோவம். கம்பெடுத்தேன். சரி, கம்பெடுத்து ஓங்கி அடிச்சு மண்டே அடிக்க முடியா? அப்படி சின்ன பிள்ளை திருத்த வேணாமா? ஓங்கிட்டேன். சரி, ஆனால் அடிக்கலை. ஏன்? என்கிட்ட காமிச்சான், படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொன்று தெரியுமா என்ன? இந்த செல்போன் வச்சுக்கிறேன், காதலிச்சான்னு வச்சுக்க என்ன கூத்தும் கொடுமையாத்தான் இருக்கும். எப்படி? செல்போனை ஆமா காதில் வச்சுக்கிறேன். சரி, அந்த மரஞ்செடி கொடி வளர்க்குறோம்ல, ஆமா, அது பக்கத்தில் நின்றுக்கிறாரு மரத்து ஓரத்தில். என்ன பாப்பா நல்லா இருக்கியா? நம்ம காதலிக்கு எப்படி நோத்தாளுக்கு தெரியும் போல. அபிராமன் சந்தையில் நம்மளை பார்த்து முறைச்சிக்கிட்டே. இந்த கை என்ன பண்ணுது? இங்கே வேசுறது, இங்கே பிடுங்குறது. செடியே இப்போ பார்த்தேன்னா வெறும் குச்சி மட்டும் தான் இருக்கு. ஆனால் காதலிக்கிற நேரத்தில் என்ன, காதலி கனவுல வந்துட்டானா, சரி, கொல்லவே செத்து போயிருக்கேன். ஏய், காதலி கனவுல வந்தா சந்தோஷம் தானையா? என்னையா சொல்ற நீ? நம்ம வீட்டுக்கிட்ட ஒருத்தன் காதலிச்சிருக்கேன். சரி, காதலி கனவுல வந்திருக்கிறா. காதல் தூங்கிக்கிட்டு இருந்திருக்கேன். சரி, கனவுல காதலி வரவும் என்ன கனவு? எப்படி இருந்துச்சு கனவு? காதலி உதட்டுல முத்தம் கொடுக்குறோன்னு சொல்லி ஆஹா சுவிட்சு போர்டில் போய் முத்தம் கொடுத்துருக்கேன். செத்து குட்டிச்சவரா போன. ஆனா நானும் காதலிக்கிறேன். என்ன? என்னை விட்டு மறுக்கிறாள். அவளை ஒரு மூடன் கதை சொன்னான் என்று. உருண்டையா? ஆமா. ஏய் சப்பட்டே, உருண்டை எப்படி ஆச்சு? நல்லா தானே அடிச்சு உருண்டை ஆக்கியாச்சு. ஆஹா, இந்த பிள்ளை தான் காதல் பண்ண இல்லையா? கட்டி கருபை. ஆஹா, உன் கர்மேக கூந்தல் இருக்கிறது, என்னை கட்டி இழுக்கிறது. என்னம்மா அந்த மைக்கில் என்ன, நம்ம கிட்ட ஒரு மைக் இருக்குல்ல, இந்த மைக் பச்சை. உங்க அப்பா என்ன சொல்லிருக்காங்க? வானம்பாடி பறவை காணம்பாடி பறக்க வேண்டும் சொல்லிருக்காங்கல. ஆளோலம் சோப் போட வேண்டும் என்று இருக்காங்க. ஆமா. சரி மச்சான், கண்ணு கருத்துமா போய் காட்டுல போய் காவல காக்கணும்னு சொல்லிருக்காங்க. இந்த இடத்துக்கு நாம வந்துட்டோம். இந்த இடத்தினுடைய தலைவி எங்க அப்பனுக்கு எவ்வளவு வஞ்சகம் பத்தி. ஏன் மச்சான்? நந்தவனத்துல நல்லா வீட்டை கட்டிட்டு சண்டால கதவை வைக்காம போயிட்டா பாரு. வச்சா என்ன வைக்கணும் உங்களுக்கு என்ன? இருக்கட்டும், தங்கச்சியை கூப்பிட்டுமா? அம்மா நீ போ மச்சான், நீ இப்படிதான் சொல்றோம். தங்கச்சி வரும், நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற தெரியுமா? அதுதான் அந்த சீன் தான் முடிஞ்சல. அப்படியே திரும்ப ஆரம்பிக்கிறீங்க. ஏதாவது பண்ண மாட்டியா நீ எதிர்பார்க்கிற? எதுவும் பண்ண வேண்டாம். யாரு வெத்த புண்ணியவதி நீ ஒத்துக்கிற? சரி மச்சான், கூட தங்கச்சி கூப்பிடலாமா? கூட பிறந்த ஒத்துழைக்க மாட்டேன்றானே. யாரு? என் தம்பி சூனா போனாதே. தங்கச்சி அம்மா வர்றாங்கோ, நம்ம அம்மா வர்றாங்கோ. எதுக்கு வராங்க? எதுக்கு வர்றாங்க? காவல் செய்ய வர்றாங்க. யாரு போசி என்ன படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க? இன்ன வரைக்கும் நான் என்ன சொல்லி செல்போன் இங்கே வாவேன், இங்கே வாவேன். சி எம்மக்கு அதெல்லாம் பிடிக்காது. சொல்லு மச்சான். உன்னையே என்னையே உயிருக்கு உயிரா எப்படி காதலிக்க. தங்கச்சி வந்துருச்சு. தங்கச்சி நான் சலக்கு சலக்குன்னு கேட்கவும் அதே வந்துருச்சுன்னு நினைச்சேன். அதனால இங்க வா, உன்னை எப்படி காதலிக்கிறேன்னா அந்த
தேடி போகாத மாமா நாள் பாரு வருஷம் போது நாளாச்சு மாமா என்ன நீ காதல் பண்ணு அதுதாவும் பண்ணாதி போயா என்று விடமாட்டையா நான் பூசோ மஞ்சள் நீரானே நீ பூசோ சோப்பு நான் தானே பொதுவா காட்டு மாமா பேசாம வாட்டலாமா சிலு சிலு சிலுன்னு காத்து வர வர உருகுது நாட்டு புது புது கவிதைய போட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு புது நீசோ அந்த காத்து நாட்டு நீ நல்லாவா பாப்பனே காத்து வர வர உருகுது நாட்டு புது புது கவிதைய போட்டு படிக்குது பருவத்து பாட்டு அந்த மைக்க உடைச்சா சரிதான். இதே முருகா ஏன் நிலைமையும் தங்கச்சி அண்ணே அம்மா அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம் தங்கச்சி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குமா நல்லா இருக்கணும் இறைவனுடைய அப்பா அருளால வந்தாருமா? நல்லா இருக்கணும் இருக்கட்டும் அப்பா வந்து என்ன சொன்னாரு வானம்பாடி பறவை காணம்பாடி வரட்டலும் ஆலோலம் சோ அப்படி வரட்டும் சொல்லிருக்காரு ஆக வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா பண்ண இருக்கும் நல்லாவே இருக்காது தங்கச்சி அப்பா வந்து விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு கட்டுங்கரும்பு திணை காட்டுக்கு செல்ல வேண்டும் திணை காவலுக்கு செல்ல வேண்டும் நந்தவனத்துக்கு போக வேண்டும் ஆலலம் சோ சோ. ஆலலம் சோ சோ. ஆலலம் சோ சோ. அப்படி சோ 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 சோன்னு சோ போட சொல்லிருக்காரு சோப்பா சோ சோ நான் கேட்டேன் என்ன சோ ஏமா என்ன சோ அப்பாட்ட கேட்டேன் சரி ஏமா நான் அப்பா நந்தவனத்துக்கு வந்துட்டு எதுக்குப்பா ஆல்ரவுண்டு கருக்கு சோப்பு போடணும்னு கேட்டேன் சரி இருக்கட்டும். ஆனா அகர உகர மகரம் என்று சொல்லக்கூடிய பெருகளுடைய ஓம் என்ற வர்ணப்பொருளை உச்சரித்து வனமாடி வருமருவிலே காணத்தால வந்தோடனே வரட்டிட்டா நல்லா வருகும் நல்லா இருக்கா வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா வரும் விளங்கவே விளங்க ச்சே, வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்காது ஆனா காவல் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த இடத்துல ஆடிப்பாடி சந்தோஷமா இருக்கணும் ஆமா மாமா ஆடிப்பாடி வெளிச்சுதான் அழுப்பு இருக்காது அதுல ஆடு மண்ணும் சேராவிட்டால் புள்ள வரக்காது ஏய் நேத்து வந்த ஸ்ரீதரே உறவு இருக்காது அப்படின்னாரு அப்படியா ஆமா சக்தா இருக்கட்டும் ஆக இருந்துட்டாலும் எழுதி பார்க்கும்போது என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு அப்படிதான் இருக்கு எப்படி இருக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளது சந்தோஷமா இருக்கு எடுத்து ஆமா. எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்கு மாடா எப்படி இருக்கிறது இங்க வா. சரி இருக்கட்டும் இருந்தாலும் அந்த வனங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு சொந்த வனமா இருக்கு எப்படி? திரை வனத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா சொல்லுமா. அது ஏதோ ஏதோ மயக்க மாதிரி எப்படி இருக்கு ஏதோ 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 ஒரு மயக்கம் ஏதோ 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 ஒரு மயக்கம் அது எப்படி 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 வந்தது எனக்கும் இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும் கண்ணை இழுத்து வள்ளத்தை எங்கே பாரு முன்னும் ஏதோ 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 ஒரு மயக்கம் 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 அது எப்படி 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 வந்தது எனக்கும் போலே வல்ல வல்லமே என்னை கண்ணினை
மாதிரி இருக்கணும். அப்பா ஆ. இன்னைக்கு நாங்களும் எங்க போறோம் தெரியுமா? எங்கம்மா? அப்பா சொல்லியிருக்காங்க எங்க? கருத்துமா போய் காட்டுல போய் காவல காக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓஹோ. காட்டுல போய் காவல் காக்க யார் யார் போறோம் தெரியுமா? காட்டுக்குள்ள போறீங்களா? காட்டுல போய் காவல் நகையெல்லாம் இப்படி போட்டுக்கிட்டு ஜில்லுன்னு இப்படி போலாமாம்மா? காட்டுக்குள்ள எல்லாம் நிறைய பேர் மிருகங்கள்லாம் இருக்கு, பெரிய பெரிய மிருகம்லாம். நம்மளோட டூப்ளிகேட் போது ஒரிஜினல் நகை கிடையாது. அப்படியா? இருந்தாலும் காட்டுல போய் காவல் காக்க யார் யார் போறோம் தெரியுமா? ஆ. வள்ளியம்மா துணைக்கு நான் போறேன், எனக்கு துணையா என் கூடவே என் மச்சானும் வராங்க. மச்சானா? நீ தோழி கிடையாது. மச்சினி வரலையா? வரல. சரி. இருந்தாலும் காட்டுல போய் காவல காக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யாராவது காதல் பண்ணிருக்கீங்களா? என்னம்மா வள்ளியம்மா வந்தாங்க, காதல அருமையா சொல்லிட்டு போனாங்க. நீங்களும் வந்து காதல் பண்றீங்களா? இல்லப்பா, நீங்க யாராவது காதல் அன்பும் ஏய், பண்ண காதல் பண்ணாத உலகத்துல ஜீவன் ஏதாச்சும் இருக்கா? யாருமே கிடையாது. ஆ. மச்சான் நீங்க யாராவது பண்ணிருக்கீங்களா? யாரு? என்னையவா? சரி பரவாயில்ல, பண்ணுங்க, தவறு கிடையாது. தாத்தா நீங்க பண்ணிருக்கீங்க. சரி அண்ணே நீங்க யாராவது பண்ணிருக்கீங்களா? பண்ணதில்ல. தொழில தவிர எதுவும் பண்ணது கிடையாது. சரி இருக்கட்டும். அப்புறம் மைசெட்டுக்கார் மச்சான் நீங்க யாரும் பண்ணிருக்கீங்களா? நிறைய பண்ணதில்ல. ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, என்ன பண்ணுங்க. காதல்லாம் என்னது? அன்பு. அன்பை யாருமே என்ன காதலிக்கிற தவறு கிடையாது. நீ வேணா அம்மா செலுத்து. பண்பு இருந்த காதல். அதாம்மா. இருந்தாலும் நானும் ஒருத்தர் விரும்புறேன் தெரியுமா? ஆமா. சரி சரி. என்னோட காதல சொல்லவா? எங்க உங்க காதல சொல்லு பார்க்கலாம். இளங்குயிலே அடியிலே இளங்குயிலே மேலே அவர் கொடுத்தார் நான் பாடல் பாடுகிறேன். நன்றியின் ஈரமே கண்களை மீறுமே நான் கண்ணீரில் என்று ஆனந்தம் கொண்டு கச்சேரி செய்கின்றேன். எங்கம்மா அவனை கூப்பிட்டு